ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே கிருத்தி. வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 8. வேதா, என் ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு வரான். அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் கிராமத்தில் பெரிய தலைக்கட்டு குடும்பம். நாங்கள் 2 பேரும் 7ஆம் வகுப்பு வரைக்கும் ஒன்றா படித்தோம் என்று சொல்லி கொண்டிருக்க வாசலில் கார் நிற்கும் சத்தம் கேட்டது. ஜானகி, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வெளியே வர வேணுகோபால் சாவித்ரி தம்பதியர் காரில் இருந்து இறங்கினர். அதைத் தொடர்ந்து அவரது வாரிசுகள் இறங்கினர். 2 காரில் இருந்து இறங்கினர். கவிதா, வேதாச்சலம் இருவரும் வெளியில் சென்று வரவேற்க அனைவரும் சோஃபாவில் அமர்ந்தனர். தாத்தா, வேணு எப்படிரா இருக்க என்று கேட்டார். நல்லா இருக்கோண்டா என்று அவர் சொல்ல, வேணு ஜானகி என்னோட மனைவி, வேதாச்சலம் என்னோட பையன், கவிதா மருமகள் என்று அறிமுகப்படுத்தினார். சமையல்காரர் பழச்சாறு கொண்டு வர கவிதா அனைவருக்கும் பரிமாறினார். வேணுகோபால் தனது மனைவி சாவித்ரி, 2 பசங்க, 2 பொண்ணு, பேரம் பேத்திங்க நிறைய இருக்காங்கடா என்று சொல்லி சிரித்தார். பேத்திக்கு கல்யாணம் முடிவாகி இருக்கு வெங்கி. இங்கே தான் மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். மாப்பிள்ளை இங்கே தான் கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதான் 2 நாள் தங்கி நகைகள், ஜவுளி எல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்தோம் என்று சொன்னார். அதுக்கு என்ன, எவ்வளோ நாள் வேணாலும் தங்கலாண்டா என்று சொன்னார் தாத்தா. இவ தான் கல்யாண பொண்ணு, பேரு பிரியம்வதா, தங்கச்சி கீர்த்தனா. இவங்க என் பொண்ணு காயத்ரியோட பிள்ளைகள். 2வது மகளுக்கு 2 பசங்க, சூரியதேவ், சத்யதேவ். பையன் இந்திரனுக்கு ஒரே பையன் மித்ரன் என்று சொன்னார். இந்திரனும் அவனோட ஒய்ஃபும் நாளைக்கு வருவாங்கடா. இன்னைக்கு முக்கியமான வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிருக்கான் என்று சொன்னார். கவிமா, இவங்க எல்லாம் தங்குறதுக்கு அறைய காட்டு என்று தாத்தா தனது மருமகளிடம் கூறினார். நாங்கள் உங்களெல்லாம் பார்த்துட்டு கல்யாணத்துக்கு முறையாக அழைக்க தான் வந்தோம். என் பேரன் ரிசார்ட்டில் தான் வேலை பார்க்குறான், அங்கேயே தங்கிக்க புக் பண்ணியிருக்கான் என்று சொல்ல, நம்ம வீடு இருக்கும்போது வெளியிலலாம் தங்க விட மாட்டேன் என்று தாத்தா சொன்னார். ஜானகி அனைவரையும் சாப்பிட அழைக்க வகை வகையான உணவுகளை டைனிங் டேபிளில் இருப்பதை பார்த்து கொண்டே அனைவரும் அமர்ந்தனர். சமையல்காரர் அனைவருக்கும் உணவு பரிமாற 2 தோழர்களும் தனது பசுமையான இளமைக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டே உணவு உண்டனர். கீர்த்தனா கலகலப்பாக வாய்த்துடுக்காக பேசக்கூடியவள் என்பதால் கொஞ்ச நேரத்திலேயே ஜானகி பாட்டி, கவிதா அத்தை என்று பிரியாவும் கீர்த்தியும் நன்றாக ஒட்டி கொண்டனர். கீர்த்தி, மாமா உங்க பிள்ளைங்க எங்க? உங்க அளவுக்கு அழகா இல்லைனாலும் சுமாரா இருந்தா சைட் அடிக்கலாம் என்று கேட்க, காயத்ரி, கீர்த்தி மாமா கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது என்று மகளை அடக்கினாள். நல்லா பேசுறா பொண்ணு, திட்டாதம்மா, மாமா கிட்ட தானே கேட்குறா, உரிமை இருக்கு என்று சொல்லிவிட்டு, கவிதா பிள்ளைங்க எங்க என்று கேட்க, மாடியில தான் இருப்பாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று கவிதா மாடி அறைக்கு சென்று பார்த்தாள். விக்ரமின் அறையில் உள்ள ஹாலில் தோழிகள் இருவரும் சேர்ந்து வீடியோ கேம் விளையாடி கொண்டிருந்தனர். விக்ரம் உள்ளறையில் மடிக்கணினியில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். 3 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கெஸ்ட் வராங்கன்னு சொல்லி லீவு போட்டுட்டு அவங்கள வரவேற்க கூட வரல என்று கேட்க, ஐயோ அவங்க வந்துட்டாங்களாமா, கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல என்று விக்ரம் சொன்னார். சரி வாங்க போகலாம், அப்பா வேற உங்களெல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாரு என்று சொன்னார். விக்ரம், அம்மா நீங்க போங்க, 5 நிமிஷத்துல வரேன் என்று சொன்னான். அனைவரும் உணவை முடித்துவிட்டு ஹாலில் அமர 3வரும் கீழே இறங்கி வந்தனர். அவர்களை பார்த்ததும் வரவேற்பாக வணக்கம் தெரிவித்தனர். உங்களுக்கு 2 பொண்ணு மட்டும்தானா ஆண்டி என்று சோகமாக கீர்த்தனா கேட்க அனைவரும் சிரித்து விட்டனர். கவிதா, எனக்கு ஒரு பையனும் இருக்கான், அவன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் என்று சொன்னார். ஜானகி கீர்த்தனாவை பார்த்து, பேத்திகளோட போய் வீட்டை சுற்றி பார்க்குறியாடா என்று கேட்டார். சரி என்று கீர்த்தனா கிளம்ப வெண்பாவும் விழியும் கூட சென்றனர். வீட்டில் ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டே வந்தவர்கள் விக்ரம் அறை வந்ததும், இது எங்கள் அண்ணாவோட அறை, அவங்க உள்ளதான் இருப்பாங்க, நாம டெரஸ் போலாம் வாங்க என்று வெண்பா சொல்ல, பழகிய கொஞ்ச நேரத்திலேயே கீர்த்தனா இருவருடனும் நன்றாக ஒட்டிக்கொள்ள வழவழுத்து கொண்டே வந்தனர். விக்ரம் கீழே இறங்கி வந்து பேசிக்கொண்டிருந்தான். 3வரும் பேசிக்கொண்டே கீழே வர,
கீர்த்தி விழியின் காதில் ஹேண்ட்ஸமா ஹாலில் உட்கார்ந்துருக்கிறது யாருக்கா என்று கேட்டாள். விக்ரம் அண்ணா கீர்த்தி என்று சொல்ல, உங்க அண்ணா அழகா இருக்காங்க என்று சொன்னாள். என்ன கீர்த்தி, இவ்வளோ நேரம் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு சடனா அக்காவை கட் பண்ணிட்ட என்று வெண்பா கேட்க, அக்கான்னு கூப்பிட்டா உங்க அண்ணாவை எப்படி சைட் அடிக்கிறது என்று கண்ணடித்தாள். எல்லோரும் பேசி முடித்து அங்கேயே தங்குவதாக முடிவு செய்தனர். விக்ரம் மணியை பார்த்து கொண்டே இருக்க, என்னாச்சு விக்ரம், டைம் பார்த்துட்டே இருக்க என்று வேதாச்சலம் கேட்டார். அப்பா, ஈவினிங் ஒரு மீட்டிங் போலான்னு இருந்தேன். உடனே வேணு தாத்தா, எங்களுக்காக போகாமல்லாம் இருக்க வேண்டாம் பேராண்டி, நாங்க பார்த்துக்கிறோம் என்று சொன்னார். விக்ரம் பெரிதாக தயங்க, தாத்தாவும் போயிட்டு வாப்பா என்று சொன்னார். தாத்தா, விழி வெண்பா 2 பேரையும் கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் தாத்தா என்று சொல்ல, இப்போ 5 மணி ஆயிடுச்சு, சிட்டி அவுட்டருக்கு போயிட்டு வர லேட் ஆகுமேப்பா என்று சொன்னார். 2 நாள் இருந்துட்டு வரோம் தாத்தா, நம்ம மணி அண்ணா ஃபேமிலி அங்கே தானே இருக்காங்க, எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க என்று சொல்ல, தாத்தா யோசித்தார். வேதாச்சலம் தான் போயிட்டு வரட்டும் அப்பா என்று சொன்னார். இந்த பயணம் 3 பேரது வாழ்க்கையே மாற்றப் போவதை அறியாமல் விக்ரம் திட்டத்தினை ஆரம்பித்து வைத்தான். வேணு தாத்தா, பேராண்டி, பிரியாவுடைய நிச்சயதார்த்தம் சென்னையில தான் வைக்கிறதா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க, வீட்டில் உள்ள எல்லாரும் வந்துடணும் என்று காயத்ரி சொல்ல, சரிங்க அத்தை என்று சொல்லிவிட்டு வேணு தாத்தாவிடம் சொல்லி கொண்டு தனது அறைக்கு வந்தான். விக்ரமின் மனமோ, அப்பாடா, வீட்டில் எப்படியோ அனுமதி வாங்கியாச்சு, இவங்களை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு தெரியலையே என்று புலம்ப, மனசாட்சியோ, வீட்டில் உள்ளவங்களே அனுமதி கொடுத்த பிறகு என்ன பயம், அவங்கள கூட்டிட்டு போன பிறகு கூட சொல்லிக்கலாம் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டான். ஆதிக்கு கால் பண்ண, நானும் அகரனும் வரோண்டா என்று சொல்ல, சரி என்று செல்லை வைத்தான். விக்ரம் வெண்பாவை தேடிக்கொண்டே வர கீர்த்தி மீது எதிர்பாராத விதமாக மோதியதும் கீர்த்தி கீழே விழப்போனாள். கடைசி நேரத்தில் கைப்பற்றி இழுத்து நிறுத்தினான். கீர்த்தி, பார்த்து வரமாட்டீங்களா மாமா என்று சொல்ல, விக்ரம் முறைத்து கொண்டே, வெண்பா விழி 2 பேரும் எங்க என்று கேட்டான். அவங்க தோட்டத்துல இருக்காங்க மாமா என்று சொன்னாள். சரி, நீ பார்த்து நட என்று விக்ரம் சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மாமா, நீங்க பிடிச்சி காப்பாத்திருவீங்கன்னு தான் இடிச்சேன் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டாள். பார்க்க சின்ன பிள்ளையாட்டம் இருக்கா, ஆனா பேச்சு மட்டும் குறைச்சல் இல்லை என்று சொல்லிக்கொண்டே தோட்டத்திற்கு செல்ல, அங்கு இருவரும் தோட்டக்காரருடன் சேர்ந்து செடிகளை நட்டு கொண்டிருந்தனர். விழிக்கும் வெண்பாவிற்கும் செடிகள் வளர்ப்பது மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு. சிறு வயதில் இருவரும் தோழிகளானதே செடிகள் தான் காரணம் என்பதை வெண்பா அடிக்கடி விக்ரமிடம் சொல்வாள். இவர்கள் செடி நடுவதை பார்த்து கொண்டே நினைவுகளில் மூழ்கியிருக்க, விழி கையசைத்து, அண்ணா இங்கே வந்து தூங்குறியா என்று கேட்டாள். வெண்பா, டே அண்ணா என்று தோலை தட்ட, விக்ரம் இருவரையும் பார்த்து முறைத்து கொண்டே, காலையிலேயே என்ன சொல்லியிருந்தீங்க என்று கேட்க ஒருவருக்கொருவர் பார்த்து முழித்து கொண்டனர். போய் சீக்கிரம் கிளம்பி வாங்க, தாத்தா பாட்டி கிட்ட கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்கேன், இருவரும் 10 நிமிஷத்துல வரும் என்று ஒரே நேரத்தில் சொல்லிவிட்டு ஓடினர். இருவரும் வீட்டில் உள்ள அனைவரிடமும் சொல்லி கொண்டு கிளம்பினர். விக்ரம் காரை எடுக்க 2 பேரும் பின்னால் அமர்ந்திருந்தனர். விக்ரம் காரை ஓட்டிக்கொண்டே அவர்களை பார்க்க இருவரும் கையை கட்டிக்கொண்டு அமைதியாக வந்தனர். விக்ரம் மனமோ, இப்ப இவங்க கிட்ட பேசினா நம்ம மாட்டிப்போம் என்று சொல்ல, விழி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்று கேட்டாள். அப்போதுதான் வெண்பாவிற்கும் நினைவு வர, 2 மணி நேரம் ஆகும் விழி என்று சொன்னாள். அவ்வளோ நேரம் ஆகுமா, திரும்ப எப்படி வர முடியும், இப்பவே 7 மணி ஆக போகுதே என்று கேட்டாள். விழி, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு தானே போறோம், ஸ்டே பண்ணிக்கலாம், அங்க பீச் பக்கத்துல தான் இருக்கும், நீயும் வந்ததுல இருந்து வெளியே போகல, அதான் 2 நாள் இருந்து சுத்தி பார்த்துட்டு வரலான்னு என்று விக்ரம் இழுத்தான். அப்போ ஆதிய நாளைக்கு வர சொல்லுங்கண்ணா என்று சொன்னாள் விழி.